அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இன் ஸ்டாக்கில் அரே இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் சைஸ் -1 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மேக்ஸிமம் சைஸை 5ன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த அரே அந்த ஸ்டாக்கில் வந்து 5 தான் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து 5 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் மேக்ஸிமம் சைஸு. ஸோ இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம் சைஸ் -1ன்னு போட்டதுனால 5 - 1 4 வரைக்கும் வரும். ஸோ 5 வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால 0 1 2 3 4 5 அப்படின்னா இந்த மேக்ஸிமம் சைஸ் -1 5 - 1 4 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டாப் அப்படிங்கிற பாயிண்டர் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும், -1 அப்படிங்கிறதுல தான் இருக்கும். இப்போ வேல்யூவை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண டாப் அப்படிங்கிறது அந்த வேல்யூவில் வந்து மூவ் ஆகும். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இதை ப்ரோக்ராமிங்கில் எப்படி இது எம்டியாக இருக்கா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இஸ் ஸ்டாக் எம்டி ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் இஃப் டாப் ஈக்குவல் டு -1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அதாவது டாப் வந்து -1ல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ, ஆமாம் இது வந்து எம்டி அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை இந்த டாப் வந்து -1ல் இல்லை 0ல் இருக்குது அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். அப்போ தான் டாப் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ இருக்குது, அதனால் இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது நமக்கு வந்து இதில் வந்து டாப்புங்கிறது -1ல் தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ தான். அப்போது இந்த ஸ்டாக் எம்டி அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாக்குடைய அரே இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஆர்டர் ஆஃப் 1, அதாவது இதை வந்து கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரூவான்னு பார்க்குறதுக்கு நமக்கு 1 யூனிட் தான் ஆகியிருக்கும். இதில் வேல்யூ இருக்கான்னு பார்க்குறதுக்கு 1 யூனிட் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இஸ் ஃபுல் அப்படின்னு போட்டு இஃப் டாப் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சைஸ் -1 அப்படின்னு போட போகிறோம். அதாவது டாப் அப்படிங்கிற இந்த கர்சர் வந்து மேக்ஸிமம் சைஸ் -1 அப்படின்னா 5 - 1 4 அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூவில் டாப் வந்து போய் நிற்கும். மேக்ஸிமம் சைஸ் 5 -1 அப்படின்னா 5 - 1 4, இதுதான் லாஸ்ட்டு வேல்யூ. ஆல்ரெடி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக இதில் டாப் இருந்தது அப்படின்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து டாப் இல்லை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸுன்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டைம் வந்து என்னென்னா ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு தான் எழுதுவோம்.